கிருஷ்ணர்னாலே நமக்கு ஞாபகம் வரது அவரோட நீல நிறம்தான். ஆனா அவர் நிஜமாவே நீல நிறமா? இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ரகசியம் இருக்கா? பூதகி கொடுத்த விஷப்பாலை குடிச்சதுனாலையும் காளிங்க நர்த்தனத்தின் போது காளிங்கன் கக்குன விஷத்தினாலையும் கிருஷ்ணரோட உடல் நீலமா மாறினதா புராணங்கள் சொல்லுது. ஆனா ஆழமான ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, எல்லையற்ற ஆகாயமும் ஆழமான கடலும் நீல நிறமா இருக்கிறது போல எல்லையற்ற பரம்பொருளான கண்ணனும் நீல நிறமா காட்சி தர்றாரு. அறிவியல்படி ஒரு பொருள் அதீத சக்தியோட அதிர்வலையில ஹை வைப்ரேஷன் இருக்கும்போது அது நீல நிறமாத்தான் தெரியும். கிருஷ்ணரோட தெய்வீக ஆற்றலோட வெளிப்பாடுதான் அந்த நீல நிறம். கிருஷ்ணரோட எந்த லீலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை கிருஷ்ணர் கட்டிய உலகின் முதல் மாய நகரம் துவாரகை பற்றி பார்க்க பிரெயின் எக்கோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.